என்னண்ணே என்கிட்ட ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்களாமே? வாழ்க்கைன்னு சொல்றது வாழறதுக்காக. அப்படி இல்லாம எப்பவும் பெருமூச்சு விட்டுக்கிட்டு டென்ஷனா இருந்துகிட்டு இந்த வியாதிக்கு பயந்து செத்து போயிடுவோமோன்னு நினைச்சு பயந்து நடுங்கி கீமோ ரேடியேஷன் இதெல்லாம் எப்படியாவது தீர்ந்தா போதும் வேண்டிக்கிட்டு ராத்திரி தூங்காம கவலைப்பட்டு தலைமுடி கொட்டி போறது தெரியாம ஸ்கார்ப் கட்டி மறைச்சுக்கிட்டு வலி தாங்காம துடிக்கிறப்போ பல்லே கடிச்சு அடக்கிறது, மர்சி கில்லிங்கில் என்ன கொந்துடுங்கன்னு டாக்டர் கிட்ட கெஞ்சி சொந்தக்காரங்கள் எல்லாம் இனி பார்க்க வராதுங்கன்னு ஒதுக்கி தள்ளி இப்படி எல்லாம் வியாதிக்கு பயந்து அடி பண்ணிருந்தல்லடா வாழ்க்கை. உங்களுக்கு ஒன்றும் ஆயிடலையே? நான் சுய நினைவோட தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம 4 பேருக்குமே கேன்சர் இருக்கு. பிளட், லிவர், போன், லங்ஸ், இந்த மாதிரி எவ்வளவு வகை இருக்கு. இன்னைக்கு நம்ம கண்டிஷன்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் எல்லாருக்குமே தெரியும். உண்மையே சொல்ல போனா நம்ம எல்லாருக்கும் உள்ளேயே மரண பயம் இருக்கு. முதல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்திலிருந்து வெளியே வரணும். ஒருவேளை இப்பவே நம்ம செத்துட்டா கூட இவ்வளவு நாளும் நல்லா வாழ்ந்தோம்னு சந்தோஷப்படலாம்லே. கிரேட் அலெக்சாண்டர் சாகும் போது அவருக்கு வயசு 24, ஆதி சங்கரன் சாகும் போது வயசு 31, ரூசிலி சாகும் போது அவருக்கு வயசு 35, வின்சென்ட் வாங்கோவும் மொசாட்டோவும் எல்லாம் 36வது வயசுல செத்துட்டாங்க. வீர பகத்சிங் சாகும் போது அவரோட வயசு 24 தான். ஆமா, இவங்களாம் யார்? நம்ம ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்ட் இல்ல, அவங்க எல்லாம் இந்த உலகத்தோட ஃப்ரெண்டு. இவ்வளவு பெரிய மகான்கள் எல்லாம் சாகும் போது வெறும் சாதாரண ஆளுங்க நாமெல்லாம் எதுக்கடா சாகிறதுக்கு பயப்படணும்? அது சரிதான். நம்ம வீட்டுல கரண்ட் இல்லைன்னா பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்போம். அங்கேயும் கரண்ட் இல்லைன்னா கிச்சல் தான். ராய்னா, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா இது எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்குவம் எங்களுக்கு இல்லையே. அந்த பக்குவத்தை நாம தான் வர வைக்கணும். இருக்கிற நாட்கள்ல நாம சந்தோஷமா இருக்கணும். நம்மோட ஆசை கனவு எல்லாத்தையும் நாம நிறைவேற்றிடலாம். இந்த வியாதியை பத்தி நம்ம மறந்துடுவோம். உனக்கு மலேசியில இருக்கிற ஒரு லவரை பார்க்கணும்ல, போய் பாத்துருவோம். உனக்கு என்ன வேணும்? கமலஹாசனை பார்க்கணும். ஆமா, அடுத்த வாரம் அவர் இங்கிலாந்துல ஏதோ ஒரு ஷூட்டிங்ல இருப்பாருன்னு பத்திரிகையில படிச்சேன். நாம இங்கிலாந்துக்கு போய் கமலஹாசனை பாக்குறோம். உலகம் சுற்றும் வாலிப மாதிரி பின்னி பெடல் எடுத்து கலக்குறோம். டேய், ஏன்டா சிரிக்கிற? இந்த இங்கிலாந்து அமெரிக்கா எல்லாம் நான் ஆட்டோலயா போக முடியும்? சில்ற வேணும் நைனா, சில்ற. அமீர் சொல்றது சரிதானே ராயனே? அவ்வளவு காசு நம்ம கிட்ட எது? நீங்க சொல்றது 8வது படத்துக்கு கொட்டாய் விடுற மாதிரி இருக்கு. ராய் சார் எட்டி பிடிக்க முடியாத உயரத்துல இருக்கிறவர். அவரால் எல்லாம் இந்தியாலேயே மல்டி மில்லியனர்ஸ்ல பெல்டி கோடீஸ்வரனான ஒரு ஆள் முன்னாடி தான் இப்ப நம்ம நிக்கிறோம். உலகத்திலேயே ஹை லெவல்ல டாக்ஸ் பே பண்றவர், இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன் அவார்ட் பல தடவை வாங்கியிருக்கிற RM குரூப்போட MD. அப்படிப்பட்டவர் இப்படி நம்ம கூட ஒரு சாதாரண ஆள் மாதிரி ரொம்ப உயர்ந்த பிலோசபி உள்ள ஆளால தான் இப்படி சிம்பிளா வாழ முடியும். சேரிட்டிக்காக வருஷம் அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை டொனேட் பண்றாரு. இவ்வளோ ஏன், நம்மளோட இந்த ஹாஸ்பிட்டல்ல பண வசதி இல்லாத ஏழைங்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்யறாரு தெரியுமா? நிஜமாவா சார்? சொல்லவே இல்ல. கௌரிக்கு இதெல்லாம் எப்படி? RM குரூப்போட எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப்ல படிச்சவங்கள நானும் ஒருத்தி. நீங்க யாருங்கிற விவரம் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்ககிட்ட நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ ஃபாரின் போறது கன்ஃபார்ம்டு. அதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட முதல்ல பெர்மிஷன் வாங்க. நானும் உங்க கூட வரவா? என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா? அது ஏன் நீ அப்படி கேக்குற? இல்ல, நீங்க என்ன பாரமா நினைச்சிருவீங்களான்னு. ஏன் அப்படி நினைக்கிற? நான் சின்ன வயசுல இருந்தே யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு நினைப்பேன். சித்தி எப்பவும் திட்டுறதுனால எனக்கு அப்படி தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். உன் சித்தியோட அட்ரஸ் கொஞ்சம் கொடு. டேய், அந்த சித்தியை நங்கணும் சொல்லலாம். டேய், இனிமே நாம வேற இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான். எங்க போனாலும் ஒன்னாவே போகலாம். இப்பெல்லாம் எனக்கு வாழணுங்கிற ஆசை ரொம்ப இருக்கு. நீங்க போயிட்டீங்கன்னா இங்க எனக்கு யாரு இருக்கா? நானும் உங்க கூட வரவா? நாங்க போற இடத்துக்கு நீ வரக்கூடாது. ரொம்ப சீக்கிரமே நீ உன்னோட வீட்டுக்கு திரும்ப போகணும். நீ எங்க போய் அங்க இருக்கிற ஸ்கூல்ல சேர்ந்து நல்லா படிக்கணும். என்னோட அடுத்த பர்த்டேக்கு நீங்க வருவீங்களா? கண்டிப்பா வருவோம்டா. எங்க இருந்தாலும்
கண்டிப்பா நாங்க வந்துருவோம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஜோசப் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாரும் போக ரெடி ஆயிட்டீங்களே. தப்பா நினைக்காத ஜோசப். நாங்க கிளம்புறோம்னு சொல்லும் போதுதான் பிரிவோட வலி என்னங்கிறது எங்களுக்கு புரியுது. அதான் யார்கிட்டயுமே சொல்லாம கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஜோசப், நீங்க சொல்ற ஜோக்குக்கு பயந்து ஓடுறோம்னு நினைக்காதீங்க. அமீர், நான் சொல்ற ஜோக்ல கொஞ்சம் கூட காமெடி இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் வருத்தப்படக்கூடாது, நான் சந்தோஷப்படணும்னு நீங்க சிரிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த சிரிப்புலயும் ஒரு நிமிஷம் உங்களை மறந்து நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். எந்த ஊருக்கு போனாலும் உங்க ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்குங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நல்லா சிரிங்க, நோய் போயிடும். பதினெட்டு. அட கண்ணை தொடங்கம்மா. உங்க பேர பிள்ளைக்கு நல்லது நடக்கும்போது இப்படி அழுவாங்க? அவன் வெளியூர்ல இருந்து சம்பாதிச்சு அனுப்புறதுலயா சந்தோஷம் இருக்கு? 100 ரூபாய் கிடைச்சாலும் அவன் இங்க எங்க கூட இருக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்க இருக்கும்? இங்க நாங்க 2 பேரும் தனி மரமாயிடுவோம். ஏமா அப்படி நினைக்கிறீங்க? இனிமே நாங்க 4 பேரும் உங்க பிள்ளைங்க தான். ஏதாவது ஒரு தேவைன்னா நாங்க பறந்து வந்துடுவோம்ல. அது மட்டும் இல்ல, அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அண்ணன் எங்க வேலை செய்யறாருன்னு விசாரிக்கும் போது அண்ணன் ஃபாரின்ல ஒர்க் பண்றாருன்னு சொல்றது குடும்பத்துக்கு ஒரு பெருமை தானே? ஆமா, ஏசியால வேலை செய்யறோம்னா சும்மாவா? ஏய், ஏசியாலடா, மலேசியா. ஏசியாவோட தலைநகர் தானே மலேசியா. கேட்டியா? பாத்தியா, இவ்ளோ முட்டாளான உங்க அண்ணனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்க தான் நாங்க கூட்டிட்டு போறோம். ஆமா, உங்க பையன் இப்ப எப்படி மாறிட்டான் பாத்துங்களா? செல்லோ, உன் அண்ணன் இப்ப ஸ்டைலா இருக்கான்ல, பழைய அந்த இமேஜ மாத்திட்டோம்ல. எல்லாம் ராயனா தான் வாங்கி கொடுத்தாரு, மீச மட்டும் முறுக்கி விட்டா. என்னடா ரவுடி பையன் மாதிரி? இனி அடுத்த தடவை நீங்க எல்லாம் இவனை பாக்கும்போது இவன் எல்லார்கிட்டயும் இங்கிலீஷ்ல தான் பேச போறான். என்னடா? ஆமா. ஹாய் சிஸ்டர், ஹாய் பிரதர், ஐ லவ் யூ ஆல். ஐ ஸ்டாப் செல்லிங் பிளாக் டிக்கெட். ஐ அம் வெரி நல்லவன் நவ. இவ்வளவு தூரம் நல்லா படிக்க தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன்டா பிளாக்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்த? அன்னைக்கு உங்க எல்லாரையும் அழ வச்சுட்டு போனேன். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ ஐ அம் வெரி ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன சிரிக்கிறீங்க? பாவண்டா, அதை இதுக்கு மேல கொல்ல கூடாது. கிளம்பலாம் வா. கம் ஆன் பிரதர். நானும் கமல் சார் மாதிரி இங்கிலீஷ் பேசலாம்னு நினைக்கிறேன், வர மாட்டேங்குது. இந்த என்ன இது? உன் அண்ணனோட சம்பளம் அட்வான்ஸாவே கொடுத்துருவோம். கம்பெனில இல்ல, அதுதான் பழக்கம். இந்த இதுல இவ்ளோ போட்டிருக்கீங்க? 10 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த அமௌண்ட் எல்லாம் உங்க அண்ணனுக்கு ஈடாக்காதுன்னு ஒரு நாள் நீயே புரிஞ்சுப்ப. எதுக்கும் ஒரு தடவை அண்ணன் இங்க பாரு, பெரிய அண்ணன் கொடுக்கும்போது சின்ன அண்ணனை எதுவும் கேட்க கூடாது. அமீர் அடிக்கடி சொல்லுவான், ஆயிஷு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யார்கிட்டயும் கையேந்து நிக்க கூடாதுன்னு. என்ன எவ்வளவு நேரம் இன்னுமா பேசி முடிக்கல? அண்ணா, இத பாத்தியா? தெய்வம் மனுஷ ரூபத்துல தான் உதவி செய்யணும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நான் பாக்குறேன். வா வாங்க. ஏய், இனிமே அழுவே கூடாதுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? வா. Come out. Come on. Go, 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 go.